ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட கோழி பண்ணை, அதுக்கப்புறம் தாய் ஆடுகள், செம்மறி ஆடுகளுக்கு மழைக்கால பராமரிப்பு, அது முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம என்னென்ன ஏற்பாடுகள் செய்கிறோம், இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம், இனிமேல் வர நாட்களில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல சுற்றுச்சூழல் தாங்க முக்கியம். அதில் வந்து நம்ம இப்போ நாங்கள் இருக்கிற இது பார்த்திங்கன்னா தோட்டம் சார்ந்த இடம். அதில் வந்து தென்னை மரத்தோடைய பாலை, அதுக்கப்புறம் தேங்காய் வெட்டி வச்சா அந்த இளநீ குடித்தோம்னா அதை வெட்டி வைக்கும்போது தண்ணி தேங்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக நம்ம அகற்றிட்டோம். ஏன்னா தண்ணி தேங்குகிற எந்த இதையுமே நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை கோழிகள் மேயிற இடத்தையோ நம்ம வந்து விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டோங்க. ஏன்னா மழைநீர் வந்து ரொம்ப கோழிகளுக்கு ஆகாது. டக்குன்னு சளி பிடிக்கிற தன்மை, ஏன்னா முதல்லையே கிளைமேட் சில்லுன்னு இருக்கும். மழை தண்ணியை குடித்ததுன்னா கண்டிப்பாக கோழிகளை பாதிக்கும். அதனால் வந்து மழை தண்ணீரை சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடணுங்க. அடுத்ததாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியாகவே வெள்ளை கழிச்சலுக்கு உண்டான நம்ம ஊசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த டைமில் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நம்ம அறமாக ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது சமயத்தில் ஊசி போட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். நாங்கள் வந்து ஆர்டிவிகே ஊசி வந்து முன்னாடியே போட்டோம். இன்னும் 1 மாதத்துக்கு முன்னாடியே, இன்னும் 2-3 மாதம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஒரு டைம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தீவனம்ங்க. நம்ம தீவனம் வந்து நார்மலாக என்னென்ன கொடுக்குறோமோ இயற்கையாகவும் கொடுக்குறோம், செயற்கையாகவும் கொடுக்குறோம். செயற்கைக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா சளி காய்ச்சலுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணுமோ அதெல்லாமே வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான். அதுக்கப்புறம் சரி, இயற்கையிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பில் வந்து கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை, அப்புறம் இப்போ வந்து குப்பை மேனி, இப்போ இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம். குப்பை மேனியை வந்து அரைச்சி மஞ்சள் தூள் வந்து கலந்துடுறோம். நம்மவே அரைச்ச மஞ்சள் தூள் தான் வாங்கி கலந்துடுறோம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து குப்பை மேனி வந்து கொடுக்க சொல்கிறாங்க, துளசி அந்த மாதிரி விஷயமெல்லாம் ஆரம்பத்துலேருந்து நிறைய சகோதரர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போது மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தோட்டத்துக்குள்ளே வாய்க்கால் தண்ணியும் வரப்போகுது. அப்போது கண்டிப்பாக அந்த வாய்க்காலில் இறந்த கோழிகளை, பண்ணையில் இருக்கிற ஆகாத நிறைய விஷம் வந்து அதில் வரும். அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது தோட்டத்துக்குள்ளே வர்றதை. முடிஞ்ச வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கொஞ்சம் ஒரு 2-2.25 கிலோ, ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கிற கோழிகளை எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. நோய் மேலாண்மையுமே ஈஸியாக பண்ணிக்கலாங்க. எவ்வளவு பண்ணாலுமே ஒரு சில இயற்கையான இழப்புகளை வந்து தவிர்க்கவே முடியாது. இழப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. இழப்புகளை கண்டு பயந்துட்டோம் அப்படின்னா இது வந்து செய்யவே முடியாது. நம்ம வாங்கி வச்சு, ஏன்னா செம்மறி ஆடுகள் வந்து வாங்கி விட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அதிகமான காஸ்ட்டுக்கு வாங்கி விடுறோம். அது இறப்பு ஒன்று இறந்துருச்சுனாலும் மிகப்பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கை காசு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் கோழிகளை பொறுத்த வரைக்கும் தீவன செலவு, அதுக்கப்புறம் பராமரிப்பு, அது நம்ம உடல் உழைப்பு, இதுதான் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறம் செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஈடி வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. புது இலைகள், அதாவது மழை பெஞ்சோ இல்லை வாய்க்கால் தண்ணி வந்ததுக்கப்புறமோ அந்த புது இலைகள் வரும்போது நிறைய பூச்சிகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நல்லா வரக்காடாக இருந்ததுக்கு பச்சையை பார்த்தோன்னே ஆடுகள் நல்லா வயிறு நிறைய சாப்பிடும். லூஸ் மோஷன் ஆகும். ஈடி பிரச்சனை வந்து கண்டிப்பாக வருங்க. அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே ஈடி வேக்சினேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ சாப்பிட்டாலுமே அது வந்து சரியாயிரும். லூஸ் மோஷன் ஆனாலுமே சரியாக போயிடும். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கோம். ஈடி போட்டதுக்கப்புறம் ஒரு சில ஆடுகள் ஏமாற்றிட்டு அரிசி தீவனத்தெல்லாம் சாப்பிட்ரும். அந்த ஈட்டியோட தன்மை இருக்கிறதுனாலையோ என்னமோ அது அப்படியே லூஸ் மோஷன் ஆகி அதுக்கப்புறம் சரியாக போயிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம என் பண்ணையை எவ்வளோ தான் சுத்தமாக வச்சுருந்தாலுமே கிருமி எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல. அந்த முடி கொட்டுற பிரச்சனை வந்து ஆடுகளுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டோன்னா, கோழி வந்து எப்போவுமே அது போய் கொத்தி கொத்தி சாப்பிடும். கொத்தி சாப்பிட்றதுனால மட்டும்தான் அது இந்த ஆடுக்கு சைடில் இருந்த முடியெல்லாம் விழுந்துருச்சு. கோழி கொத்தி சாப்பிட்றதுனால மட்டும்தான் அப்படி ஆயிடுச்சோ என்னமோன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டுக்கு மட்டும் இல்லாமல் மறுபடியும் 2 ஆட்டுக்குமே வந்து முடி விழுகிறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் டாக்டர் கூப்பிட்டு ஐவர்மேக்டின் வந்து இன்றைக்கி தான் போட சொல்லியிருக்கோம். மற்றபடிக்கு இந்த 2 வேக்சின் தானுங்க. ஈட்டியும் ஐவர்மேக்டினும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா செம்மறி ஆடுகளுக்கு பெரிய அளவில், தாய் ஆடுகளுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லைங்க. அதுவே நம்ம பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா வேணால் அதுக்கு உண்டான அந்த பிபிஆர் வேக்சினேஷன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் போட வேண்டியது இருக்கும். நீங்களும் ஆடு, கோழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா இப்போ இருந்தே வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 கிலோவுக்கு மேலே இருக்கிற கோழிகளை வந்து கொடுத்துறது பெட்டர் தானுங்க. நம்ம வந்து இப்போ வச்சுக்கலாம், அப்புறமா கொடுத்துக்கலான்னு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இறப்புகளை வந்து தவிர்க்கவே முடியாமல் ஆயிரும்.
மழை காலத்தில் வேறு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் விவசாயம் சார்ந்த கோழி ஆடு செம்மறி ஆடு வச்சுருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.